என்னோட நேம் B.R. ராஜன். நான் பணிவிழும் மலர்வனம் படத்தோட இசையமைப்பாளர். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய டைரக்டர் ஜேம்ஸ் டேவிட் அவர்களுக்கும் CTN ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் மொத்தம் 5 ட்ராக்கு எல்லாமே வேறு ஜேர்னரில் வந்துருக்குது. கவிப்பேரரசு வைரமுத்து சார் பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஒரு மேல் சோலோ இருக்குது, ஹரிச்சரன் பாடிருக்கிறாரு. ஒரு டூவெட் ஒன்று, அது சின்மையும் பெல்லிராஜும் பாடிருக்கிறாங்க. இன்னொன்று தாய்ப்பாசத்தை பற்றி சொல்கிற ஒரு பாட்டு ஒன்று ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துருக்குது. அது ஒரு புதுமையாக ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது மதுபாலகிருஷ்ணனும் முகமது அஸ்லம் பாடிருக்கிறாங்க. எல்லா பாடல்களையும் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சானியா தாரா பேசுகிறேன். பணிவிலும் மலர்வனம் படத்தில் ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இங்கே ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கோம். இந்த சாங்ஸ் எல்லாமே வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படம் ஃபுல்லாக நாங்கள் தேக்கடி ஃபாரஸ்ட்டில் எடுத்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாம்புங்க அட்டெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் அது எதுவுமே கேர் பண்ணாமல் படம் நல்லபடியாக முடிச்சிருக்கோம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தான் ஒரு பெரிய சஸ்பென்ஸு நல்லா த்ரில்லிங்காக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. படம் நல்லா ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பஹனுஜ் நேர்களுக்கு வணக்கம். என் பேர் அபிலாஷ். பணிவிழும் மலர்வனம் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்காக CTN ப்ரொடக்ஷன்ஸுக்கும் டேவிட் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு. இதில் தருண்ற கேரக்டரில் பண்ணியிருக்கோம், சிட்டி பாய் கேரக்டர். அண்ட் எப்படி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இப்போ இடத்துல மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி. அண்ட் இதில் சென்டிமெண்ட், ஃபன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் ப்ளஸ் ஒரு 2.5 hours will be நல்லா ஃபன்னாக இருக்கும். என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் படம். அண்ட் பாருங்கள், சாங்ஸ் ரஜின் சார் பண்ணியிருக்காரு, அமேசிங்காக வந்திருக்கு. லொக்கேஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். என் பெயர் ஜேம்ஸ் டேவிட். பணிவிழும் மலர்வனம் படத்தோட இயக்குனர் நான். CTN ப்ரொடக்ஷன் சார்பாக மாருதி நந்தன் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. அபிலாஷ், சானியா ஹீரோ ஹீரோனும், வர்ஷா இந்த இன்னொரு ஹீரோ நடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட இசை மற்றும் முன்னோட்ட வெளியீடுங்க நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ராகவ், இசை B.R. ராஜன், கவிரசு வைரமுத்து பாடல்கள், கலை இயக்குனர் முத்துராஜ், எடிட்டர் ரவிசங்கர். இந்த படத்தில் மிக சிறப்பான டீம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா மிக ஒரு புது அனுபவத்தையும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா இந்த பனி விழும் மலர்வனம் அப்படிங்கிற டைட்டில் நாங்கள் வச்சோம். அதுக்காகவே பனி விழும் ஒரு மலைப்பகுதியில் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுக்காக இது வரைக்கும் யாரும் போகாத பல பகுதிகளை முதல் முறையாக நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அது வெறும் ஒரு விசுவல் பீட்டுக்காக மட்டும் அப்படி நாங்கள் ஷூட் பண்ண போல, அதிலோட வாழ்க்கை பின்னணியை இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். மலைத்தோட்ட மக்களுடைய வாழ்க்கை பின்னணியை அந்த காதல் கதையின் கூட காமிச்சிருக்கோம். அது ரசிகர்களுக்கு ஒரு புதிய விதமான விருந்தாக இருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலி இந்த படத்தில் பெரும்பகுதி ஒரு புலி வருது. தமிழ் திரைப்படத்தில் இவ்வளோ ஒரு நெடிய நேரத்துக்கு ஒரு புலி ஒரு கதாபாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த படமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அதுக்காக டைகர் ரிசர்வில் முறையாக நான் அனுமதி பெற்று இந்த இதை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய புதிய அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். வெறும் ஒரு புலியை வச்சு ஒரு த்ரில்லர் மாதிரி பண்ணாமல் அது இதுக்குள்ளே ஒரு எமோஷன் கலந்த ஒரு காதல் கதையும் கொடுத்துருக்கோம். ரசிகர்களுக்கு மிக சிறந்த ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். நன்றி. இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும், இயக்குனர் மதிப்புக்குரிய திரு பாலுமகேந்திரா ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திரையுலகின் முன்னோடிகள், திரை ஆர்வலர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை நேர வணக்கங்களும் மற்றவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. CTN ப்ரொடக்ஷன் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள். ஆக்சுவலாக இந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா முதல்ல எங்கிட்ட சொல்லும்போது நாங்கள் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் பண்ணணும்னு டேவிட் என்கிட்ட சொன்னாப்புல. டேவிட், ஐ நோ டேவிட் ஃபார் லாஸ்ட் 10-15 இயர்ஸாக எனக்கு தெரியும். பட்
நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. இன்னும் ரொம்ப நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காருங்க. லைக் அந்த படத்தோட ஒரு ஷார்ட்லேருந்து ஒரு அந்த சீனில் இருக்கிற ஒரு எமோஷனும் அந்த படம் ஃபுல்லாக எப்படி கேரி பண்ணுறதுன்றது அவ்வளோ க்ளீனாக மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணேன். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண முதல் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுற டைரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு டேவிட் தான். ஸோ டேவிடுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் சொல்லி நான் விடைபெறேன். தேங்க்யூ. கவிஞர் வைரமுத்து அவர்களின் அழகான ஒரு பாடல் வரியோடு ஒரு புது தமிழ் படம் வந்திருக்கிறது, வர இருக்கிறது. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த படத்தில் பாடல் வெளியீட்டு விழாவின் போது ஒளிப்பதிவை பார்க்கலாம், பாடலை கேட்கலாம், வரிகளை ரசிக்கலாம். அந்த வகையில் வைரமுத்து அவர்கள் இந்த படத்திற்கு 2 பாடல்களுக்கு வரிகளை எழுதியிருக்கிறார்கள், கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள் என்று அறிகிறேன். இந்த படம் அற்புதமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்தில் தயாரிப்பாளர், இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர், அதோடு இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் என்ன நோக்கத்தோடு எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று நான் வணங்கும் இறைசக்தியை, பிரபஞ்ச சக்தியை நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் ராகவ் இங்கு உரையாற்றிய பொழுது நான் ஏமாற்றப்பட்டேன் என்று சொன்னார். என்னை தயாரிப்பாளர் ஏமாற்றி விட்டார். சின்ன படம் என்று தொடங்கினார், நானும் நம்பினேன். படப்பிடிப்பு தொடங்கிய பிறகுதான் தெரிந்தது இது பெரிய படம் என்று. நான் ஏமாந்து போனேன் என்று சொன்னார். தயாரிப்பாளருக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் ஒளிப்பதிவாளரை மட்டும் ஏமாற்றக்கூடாது, தமிழ் ரசிகர்களையும் ஏமாற்ற வேண்டும். இது சின்ன படம் என்று சொல்லி பெரிய படமாக ஆக்க வேண்டும். அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருப்பதை நான் பார்த்து மகிழ்ந்தேன். இந்த பட பாடல்களை பார்த்து கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்த பாலு மகேந்திரா அவர்களுக்கு சொன்னேன், உங்கள் ஒளிப்பதிவின் நீட்சியை நான் இங்கே பார்க்கிறேன். பாலு மகேந்திரா என்ற பள்ளி இன்றைக்கு தமிழ் திரையுலகில் பறந்து விரிந்திருக்கிறது. பல ஒளிப்பதிவாளர்களுக்கு மூல புருஷராக பாலு மகேந்திரா இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பரிமாணம் கொடுத்த பாலு மகேந்திரா இன்று வந்து வாழ்த்தி இருக்கிறார். அவர் ராகவை வாழ்த்தி இருக்கிறார். ராகவ், ரொம்ப அழகாக செய்திருக்கிறீர்கள். காட்டுக்குள் புகுந்து விளையாடி இருக்கிறார் என்று பாலு மகேந்திரா சொன்ன பிறகு வேறென்ன வாழ்த்து வேண்டும்? வெற்றி என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. வெற்றி என்பது திரையுலகில் அரிய பொருளாக ஆகிவிட்டது. ஆனால் திரைப்படங்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது, வெற்றியின் எண்ணிக்கை சுருங்கி இருக்கிறது. இது ஏன்? பாலு மகேந்திரா சொன்னது மாதிரி இளைஞர்கள் நிறைய வருகிறார்கள், எண்ணிக்கை கூடுகிறது. ஏன் படங்கள் ஓட மறுக்கின்றன? அந்த இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியாக சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று திரையுலகம் எதிர்பார்க்கிறது. ஒரு படத்தில் ஒரு இளைஞன் தன் சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் ஒரே படத்தில் செலவழித்து விடுகிறான். 2வது படத்தில் அவன் ஏழையாகி விடுகிறான். அப்படி இருக்கக்கூடாது. திரைத்துறைக்கு வருகிற இளைஞர்கள் 25 ஆண்டுகளுக்கு ஆக்சிஜனை நிரப்பிக் கொண்டு வர வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஒளிப்பதிவாளன், ஒரு இயக்குனர், ஒரு பாடலாசிரியர், ஒரு நடிகன் யார் வந்தாலும் 25 ஆண்டுகளுக்கு நான் பயணம் செய்வேன், அதற்குரிய திராணி எனக்கு இருக்கிறது, திறமை எனக்கு இருக்கிறது, அல்லது என் திறமையை நான் பெருக்கிக் கொள்வேன் என்ற உத்தரவாதத்தோடு திரையுலகில் நுழைய வேண்டும். இளைஞர்கள் நிறைய வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் திரையுலகம் என்பது ஒருவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருப்பது அல்ல. எந்த காலத்திலும் ஒரு 100 படம் எடுக்கிறார் என்றால் ஒரு இசையமைப்பாளர் 100 படத்திற்கு இசையமைக்க முடியுமா? ஒரு நடிகர் 100 படம் நடிக்க முடியுமா? எவ்வளவு உச்சத்தில் இருக்கிற நடிகர் வருஷத்துக்கு 2 படம் நடிக்க முடியும் அதிகபட்சம். இப்பெல்லாம் பெரிய நடிகர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்க முடிகிறது. மிச்ச படத்திற்கு ஆண்கள் வேண்டும், பெண்கள் வேண்டும், இசையமைப்பாளர்கள் வேண்டும், நிறைய பேர் வேண்டும். அப்படி வருகிறவர்கள் முதல் படத்திற்கு பிறகு 2வது படத்திற்கு தங்களுடைய ஆற்றல் என்ன என்று வளர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவே புதியவர்கள் வருக, திறமையோடு வருக, வேட்கையோடு வருக, தேடலோடு வருக, வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு வருக.
பனிவிழும் மலர்வனம் வெற்றி பெறுக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.